பிரியாணி சாப்பிடலாமா? எங்க கிளம்பி போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து ஒரு முஸ்லீம் கல்யாணத்துக்கு தாங்க போனோம். பாய் வீட்டு கல்யாண பிரியாணி சாப்பிடறதுக்காக நாங்க எங்க ஏரியால இருக்கவங்க எல்லாரும் போயாச்சு. பிரியாணி மட்டும் இல்லங்க. ஆக்சுவலா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அக்காவுக்கு வந்து மேரேஜ். ஸோ வெட்டிங்க்கு போன இடத்துல பிரியாணி சாப்பிட்டோம். அப்படி கூட சொல்லலாம். போன உடனே கிரேப் ஜூஸ் குடிச்சுட்டு அவங்களோட ஒரு முஸ்லீம் மேரேஜ் மெத்தடே டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. அது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட பார்த்துட்டு இருந்தோம். எப்பவுமே பந்தி கல்யாணம் தானே போவேன்னு நீங்க கேட்பீங்க. இன்னைக்கு கொஞ்சம் மட்டன் பிரியாணிங்கிறதுனால பந்தியில முந்திக்கணும்னு சீக்கிரமாவே போயிட்டேன் வெட்கமே இல்லாம. போன இடத்துல மட்டன் பிரியாணி எடுத்தது வாழை இலையில போடும்போது அடடடா! என்ன மனம்! அப்படியே ஆவி பறக்க செம்மையா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு மட்டன் பிரியாணி ப்ளஸ் சிக்கன் ஏதோ தந்தூரியோ ஏதோ தெரில. ஆனா நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டோம். எத்தனை பேர் நம்மள விட்டு போனாலும் நம்ம கடமைய முடிக்காம போகக்கூடாதுன்னு சுத்தமா சாப்பிட்டு 2 ஐஸ்கிரீம் ஆளுக்கு 2 வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு இந்த டே ரொம்ப சூப்பரா போச்சு. உங்களோட சண்டே எப்படி போச்சு? நீங்க என்ன சாப்பிட்டீங்க? என்ன ஸ்பெஷல்? அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற வீடியோல பார்க்கலாம். டாடா!